வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா, மீனாட்சி முடிவெடுக்கிறாங்க. ஆதிக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, ஆதி என் வாழ்க்கையிலேருந்து வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்துல வெறுத்து ஒதுக்குறாங்க. ஆதிக்கு ஒன்று போடுறாங்க. ஏன்னா ஜீவாக்க மேலே அவ்வளோ வெறுப்பையும் காட்ட ஆரம்பிக்கிறாரு ஆதி. ஏன் எதுக்காக நீ மீனாட்சி போகிற அந்த லிஃப்ட்டில் கூட போன, எல்லாம் ஒன்னால தான். என் மீனாட்சி கூட நீ எதுக்காகடா போன அப்படின்னு சட்டை பிடிச்சி உருப்புறாங்க ஆதி. அதை தெரிஞ்சு கேவலமான புத்தி, என்ன சந்தேகப்படுறது மாதிரி தான் நீ நடந்துக்கிட ஆதி. இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் இந்த கல்யாணம் வேண்டாம், செட்டே ஆகாது, என்னை விட்டுரு அப்படின்னு அந்த இடத்துல ஜீவாவை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவை எடுக்கிறாங்க. நம்ம தேனு ரொம்பவே சந்தோஷப்பட்டு மீனாட்சியை கெட்டி பிடிக்கிறாங்க. நான் இதை உன் வாயால் சொல்வேன்னு எதிர்பார்த்தேன், இப்போ நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க தேனு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுருவோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் அந்த காம்படிஷனில் எல்லாம் எழுதி ஆன்சர் எனக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் ஜீவா தான். அவன் கரெக்டாக எழுதி போட்டிருக்கான். இதுக்கு நிச்சயமாக ஆதி எழுதின பதில் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல ஜீவா இவ்வளோ குறிப்பிட்ட நாளுக்கு தான் பழகிருக்கோம், அது கடையில் என்ன இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிடா, நான் அவன் மேலே எவ்வளோ வெறுப்பை காட்டி ஒன்றுக்கும் ஆகாத உதவாகிற அப்படி இப்படின்னு நான் எவ்வளோ திட்டிருப்பேன், ஆனாலும் என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு ஜீவாவுக்கு என்ன நம்ம மீனாட்சி மனசில் வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் நம்ம மீனாட்சியும் ஜீவாவும் லிஃப்ட்டில் ஏறி போகிறாங்க. இதை பார்த்து கடுப்பாறாங்க ஆதி. என்னை விட்டுட்டு அந்த ஜீவா கூட இவ போகக்கூடாது அப்படின்னு அவசரப்பட்டு ஓடி போகிறாங்க. லிஃப்ட்டு அதுக்கடையில் கிளம்பிடுச்சு. உடனே பக்கத்தில் இருக்க சுவிட்ச் போர்டெல்லாம் தட்டுறாங்க. லிஃப்ட்டில் ஒரு அதிர்ச்சி மாதிரி ஏற்படுது. நம்ம மீனாட்சி அப்படியே ஜீவாவை பார்க்குறாங்க. ஜீவா, அதுதான் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், என்னை யாராவது காப்பாற்றுங்க, லிஃப்ட்டு நின்றுடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க. நான் ஒரு பொண்ணு, நான் சவுண்டு போட வேண்டியது நீ சவுண்டு போட்டுட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி நம்ம ஜீவாவிட்ட கேட்குறாங்க. எனக்கு உன்னை பார்த்தா தான் பயம் மீனாட்சி, அதுக்காக தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா தான் லிஃப்ட்டு சேக் ஆகுது. அப்படி ஒரு அதிர்ச்சிகரங்காக இருக்க நேரம் நம்ம மீனாட்சி பயத்தின் உச்சியில் நம்ம ஜீவாவை கெட்டி பிடிக்கிறாங்க. ஜீவா பார்க்குறாங்க, என்ன இவ ஆளுக்கு முன்னாடி இருக்கிற, நான் இவளை பற்றி என்னென்னமோ நினச்சேன், இவ ஒரு வீரத்திலகம் சிங்கப்பெண்ணு அப்படி இப்படின்னு நினச்சேன், ஆனால் இவ என்ன கெட்டி பிடிக்கிறத பார்த்தா இவ நம்மளை விட பயந்தாங்கொல்லியே இருப்பா போல் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் ஆதிக்கு பயங்கர ஷாக்கு. ஒரு கட்டத்தில் லிஃப்ட்டை சரியாக்குங்க, ஏன் இப்படி நிற்கிது அப்படின்னு சொல்லி அவசரமாக வாக்கி டாக்கிய மூலம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லிஃப்ட்டை கரெக்ட் பண்ணுங்கள், நம்ம ஜீவாவும் மீனாட்சியும் லிஃப்ட்டுக்குள்ளே சிக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல பரவுது. நம்ம தேன் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் லிஃப்ட்டை சரியாக்குறாங்க. நம்ம மீனாட்சி கெட்டி பிடிச்ச மேனைக்கு ஜீவாவை இருக்கிறாங்க. ஆதி பார்த்து சாக்காராங்க. அதிர்ச்சியில் லிஃப்ட்டை சரியாக்கியாச்சு, ஆனால் இப்போ மீனாட்சிக்கு மனசில் ஜீவா தான் இருக்கா போல், அப்படியே நெருக்கமாக ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆதிக்கு தாங்க முடியலை. ஆத்திரத்தின் உச்சியில் போனவர் அப்படியே ஜீவாவை ஓடி போய் அடிக்கிறாரு. இந்த சைடு பார்த்தோன்னா, டேய் உன்னை விட மாட்டேன்டா, என் மீனாட்சியை வசமாக உன்கிட்ட இழுத்துட்டல, மீனாட்சி இப்போ உன் கூட தான் சுற்றிட்டு இருக்கா, இப்போ நீ அவளை பிடிச்சி கெட்டி பிடிச்சிட்டு இருக்க, இதை என்னடா எனக்கு கோவம் மாத்திரமாக வருது அப்படின்னு கொந்தளிக்கிற நேரம், என்னை சந்தேகப்பட்டியா, எதுக்காக நீ இப்போ ஜீவாவை அடித்த, ஜீவாவுக்கிட்ட சாரி கேளு ஆதி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மீனாட்சி ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆதி அதெல்லாம் முடியாது, அவன் உன்னை கெட்டி பிடிச்சிட்டு இருக்க பார்க்க நேரமே எனக்கு கோவமாக அவன் உன்னையே சுற்றிட்டு இருக்கான், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இவன் உன்கிட்ட இருக்க நேரம்லாம் எனக்கு எவ்வளோ தூரம் ஆத்திரமும் கோவம் வருமோ தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம், நீ அவனை சந்தேகப்படலை, அவனை சந்தேகப்படுறது மாதிரி படுது, என்ன சந்தேகப்படுறதுக்கு சமம், எனக்கு அவ்வளோ தூரம் உன் மேலே வெறுப்பு இருக்குது, நான் கட்டிக்க போகிற சம்மதிச்சிருக்கேன், அப்படி இருக்க நேரம் நீ லிஃப்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பயத்தில் நான் அவனை கெட்டி பிடிச்சா, நீ இவ்வளோ தூரம் சந்தேகப்படுறியா, இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் எனக்கு தேவையில்லை, அந்த இதில் நீ எனக்கு பிடிச்சத
நீ ஒன்று கூட எழுதலை, ஆன்சர் தப்பு. ஆனால் இந்த ஜீவா தான் எழுதி போட்டிருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன இவ்வளோ குறைஞ்ச காலத்திலே வந்து என்ன இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்க இந்த ஜீவா கூட நான் வாழறது தான் சரியான வாழ்க்கையாக இருக்கும். நிச்சயமாக எனக்கு ஏற்றவன் ஜீவா தான், இந்த ஆதி எல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம மீனாட்சி போடா, நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லை, எனக்கு இந்த துணியை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஆதிக்கிட்ட போய் வந்து நீ ஒன்று என்ன மறந்துடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணியதா இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அந்த நம்ம ஆதியோட அக்கா அவங்க வந்து நான் மட்டும் படித்து சொன்னேன்டா, இந்த மீனாட்சியார் தக்க வச்சுக்கிறதுனா உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்திருக்காங்க, அப்படி இருக்க நேரம் இவளை யார் தக்க வச்சுக்கன்னு வந்து நான் சொன்னேன், ஆனாலும் நீ கேட்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கோபத்தில் மீனாட்சி ஹாஸ்டலுக்கு வராங்க. அப்போ தான் வந்து என்னை சந்தேகப்படுறாரு, நான் கட்டிக்க போகிறவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழ நேரம் வந்து கூட இருக்க அந்த ஆதரவு கொடுத்துருப்பாங்க நம்ம புவனாவுக்கு. மீனாட்சி ஹாஸ்டலில் தங்க வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஆதியால் பாதிக்கப்பட்டவங்க. நீ கட்டிக்க போகிறவங்களுக்கு ஃபோட்டோவை காட்டு அப்படின்னு வந்து பார்க்க நேரம் ஆதிக்க ஃபோட்டோவை பார்த்து சாக்காராங்க. இவன் தான் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, என் வாழ்க்கையை நாசாக்குனதே இவன் தான் அப்படின்னு வந்து கத்துறாங்க. என்ன இவர் அவ்வளோ மோசமாக என்னை சந்தேகப்பட்ட நேரமே நினச்சேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆதியோட முகத்திரை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆதியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ஆதியோட மாமான்னு பேசினவங்க கண்டிப்பாக வந்து மீனாட்சியோட அப்பா தான். அவங்க வந்து அந்த நம்ம மீனாட்சியும் சுமதியும் சேர்ந்து இருக்க ஃபோட்டோவை வந்து அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இது என்னோட பொண்ணு தானா இந்த மீனாட்சி, அப்போது ஆதி கண்டிப்பாக இவனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது மீனாட்சி, ஏன்னா ஆதி ஒரு கேடு கெட்டவன், என் பொண்ணு அப்படி இல்லை, சொத்து தங்கம், அவள் ஒரு வந்து சுயமரியாதை உள்ளவ, அப்படிப்பட்டவ, கண்டிப்பாக என் பொண்ணு நல்ல ஒரு மாப்பிள்ளை கூட தான் வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதியை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் மீனாட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களை இறங்கினாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எனக்கு ஜீவா தான் பிடிச்சிருக்கு, ஜீவாவை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம சக்தி கிட்ட வந்து நேரடியாக மீனாட்சி வந்து கேட்குறாங்க. நான் வந்து உங்கள் வீட்டு மருமகளாக ஆகலாமா அப்படின்னு சொல்லாமல், என்னம்மா சொல்கிற, உங்கள் பையன் ஜீவாவை நான் கல்யாணம் பண்ணதாக முடிவெடுத்துட்டேன் அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக என் ஜீவாவை நினச்சி நான் வாழ்க்கையில் தினம் கலங்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ சொல்லுறேன் என் ஜீவா நல்லா இருப்பான், உன் கூட சேர்ந்து நல்லா இருப்பாம்மா, நீ இந்த வீட்டுக்கு என் வீட்டுக்கு மருமகளை வர நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் இவங்க அப்பத்தாவதை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், நீ வந்து ஜீவாவுக்கு ஏற்ற சோடி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து வந்து கல்யாண பேச்சு எடுக்க நேரம் அந்த நேரத்தில் தான் வந்து அப்பத்தா இந்த அவளுக்கு வாயும் அவளும் அந்த ராங்கி குணமும் எனக்கு கண்டாலே கோவமாக வருது, அந்த மீனாட்சி எக்கேடு போட்டு போனால் என்ன இந்த வீட்டு மருமகளாக மட்டும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஆப்பை வைக்கிறாங்கங்க.